பரிபூரண சமாதானத்தை உனக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. நம்ம என்ன பண்ண தேவையில்ல, அழுது புலம்ப தேவையில்ல. என்ன ஆகுமோ தெரியலையே, எப்படி ஆகுமோ தெரியலையே அப்படின்னு புலம்பிட்டே இருக்க தேவையில்ல. நம்ம எப்போ புலம்புவோம், நமக்குள்ள விசுவாசம் இல்லாத சமயத்துல தான் நம்ம புலம்புவோம். அப்பதான் நம்மளுக்கு பயம் வரும். அது ஏன் வருதுன்னா, நம்ம தேவனோடு கூட கனெக்ட் ஆகாம இருக்கிறதுனால, நம்ம தேவ வார்த்தையை தினந்தோறும் வாசிக்கல, தியானிக்கல, அவரோட கூட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இல்லை அப்படின்னும் போது, நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்தா கூட பெரிய பூதாகரமா நமக்கு பயம் எடுக்கும். அந்த பயத்தினால நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு நினைப்பே இல்லாம நம்மளுக்கு பயந்து போய் அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு தெரியாம குழம்பி போவோம். அந்த இடத்துல நமக்கு சமாதானம் இல்லாம போவோம். ஐயோ, இந்த பிரச்சனையை நான் எப்படி முடிக்க போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பிரச்சனையை நம்ம தோள் மேல போட்டுட்டு நம்ம இருதயத்தை பாரமாக்கி கொண்டு இருப்போம். ஆனா இயேசு என்ன சொல்றாரு, உன்னுடைய பாரங்களை என் மேல எடுத்துட்டு வந்து வச்சிடு, நான் சுமக்கிறேன், உனக்கு நான் இளைப்பாறுதல் தரேன், உனக்கு நான் சமாதானத்தை